ஸ்மார்ட் போன் வாங்க முடியாத நாம் இன்று ஸ்மார்ட் போன் தயாரிக்கின்றோம். நடிகை நமிதா பரப்புரை. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய அம்மையார் ஜெயலலிதா கட்சிக்கு வாக்களிங்கள் என்று பரப்புரை மேற்கொண்டார். சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ப. பெஞ்சமினை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நட்சத்திர பேச்சாளருமான நடிகை நமிதா பரப்புரை மேற்கொண்டார். மதுரவாயல், கங்கா நகர் மற்றும் மேட்டுக்குப்பம் பிரதான சாலை உள்ளிட்ட இடங்களில் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மக்கள் மத்தியில் பேசிய நமிதா, கடந்த 5-6 வருடங்களில் அனைவருக்கும் ஜிபே உட்பட டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சாதாரணமாகிவிட்டது. அனைவரது கையிலும் பெரிய பெரிய ஸ்மார்ட் போன்கள் இருக்கின்றன. ஆனால் முன்பெல்லாம் இதுபோன்ற போன்களை நம் நாடுகளில் வாங்க முடியாத நிலை இருந்தது. தற்போது அந்த போன்களை நம் நாட்டில் உற்பத்தி செய்யும் நிலை உள்ளது. இது ஒரு சிறிய உதாரணம் தான். இதுபோன்ற 100 உதாரணங்களுக்கும் மேல் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மக்களுக்காக பிரதமர் மோடி பணி செய்துள்ளார். இங்கிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் குடும்பங்களிலும் தினம் யாராவது ஒருவர் குடிச்சுவிட்டு பிரச்சனையில் இருப்பார்கள். சாமானியர்களின் குடும்பத்தில் அதுபோன்ற நிலைமையை உருவாக்கிய கட்சிக்கு மீண்டும் வாக்களிக்கப் போகிறீர்களா, அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய புரட்சித் தலைவி அம்மாவின் கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போகிறீர்களா? கண்டிப்பாக நீங்கள் அம்மாவின் வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும். அந்த வகையில் வேட்பாளர் பெஞ்சமினுக்கு வாக்களிங்கள் என தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா இல்லாமே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ நிறைய வருஷம் ஆயிடுச்சு, 5-6 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் ஜிபே எவ்வளோ நம்ம வாழ்க்கையில ரொம்ப காமன் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்கும் கையில அந்த பெரிய பெரிய ஃபோன்ஸ் இருக்கு, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்கு, ஐஃபோன் ஃபோன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டில் ஒரு இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஃபோன் கூட வாங்க ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ நம்ம நாட்டிலே தான் அதுக்கு ஃபேக்டரி கூட ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி, இது ஒரு சின்ன உங்களுக்கு உதாரணத்துக்காக தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி இன்னொரு 100 உதாரணம் சொல்ல முடியுமா நான் சொல்றேன். அவ்வளோ பிஜேபி, நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி நமக்காக இவ்வளோ வேலை ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு உங்க எல்லாருக்கும். எங்க இருக்க அக்கா தங்கச்சி, உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில, உங்க லைஃப்ல, உங்க ஃபேமிலியில ஒருத்தர் டெய்லி டாஸ்மாக்ல போய் நல்லா குடிச்சு வீட்டுல வந்து நம்ம எல்லாருக்கும் டார்ச்சர் பண்ற இல்லையா? இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்மாக் தாராளமா ஓபன் பண்ணி நம்ம சாதாரண மனுஷனுக்கு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு நீங்க ஓட் பண்ண போறீங்களா? இல்லைன்னா நம்ம புரட்சி தலைவி அம்மா அவங்க கட்சியில பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு, எவ்வளவு நல்லா வேலை செஞ்சுட்டு உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஓட் பண்ண போறீங்களா இல்லையா? கண்டிப்பா பண்ணணும். அம்மாக்கு ஓட் பண்ணணும். அவர் முன்னாடி கூட உங்களுக்காக